அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்கள் மறுமையில் நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பார்கள். நரகத்தில் விழுந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து எங்களை வெளியேற்றுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், பாவிகள் அங்கலாய்த்துக் கொள்வார்கள், எங்களுக்காய் பரிந்து பேசுகின்ற யாருமே இல்லை. ஒலா சதீகின் ஹமீம், உற்ற நண்பர்களும் இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியான நண்பர்களை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்குமாக தெரிவு செய்வோம். அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்வோம். சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், நல்ல நண்பர்கள் யார் என்றால், யாரொருவர் தன் நண்பனுக்கு முன்னாடி பாவம் செய்வதை வெட்கமாக பார்க்கிறானோ அவன்தான் நல்ல நண்பன். அப்படியா எங்களுடைய நட்பு வட்டம் இருக்கிறது? நண்பர்கள் கூடிவிட்டாலே பாவங்கள் நடைபெறுகின்றன. கெட்ட நண்பர் யார் என்றால் உலமாக்கள் சொல்லுவார்கள், யார் ஒருவர் தன் நண்பர்களுக்கு முன்னாடி நன்மைகளும் வணக்கங்களும் செய்வதை வெட்கமாக பார்க்கிறார்களோ அந்த நட்பு வட்டம் கெட்ட நட்பு வட்டம் என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமையில் உற்ற நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள், இல்லல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்கள் நண்பர்கள் யார் என்பதை கட்டாயம் மீள்பரிசீலனை செய்து கொள்ளுங்கள்.